எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி அமர்ந்திருப்பே அருகிலே. சாய்ந்திருக்கும் ஆண்டவரே, சாய்ந்திருப்பே உங்க தோள்களில் அமர்ந்திரு. அந்த கிருபை எனக்கு விலக்காம கொடுங்க ஆண்டவரே. உங்களோட வாழ்றதா எங்களுக்கு பாக்கியம், உங்களோட இருக்கிறதா எங்களுக்கு பலன். உங்களை ஆராதிப்பதும் உங்க புகழ்ந்து பாடுவதும் எங்களுக்கு பெரிய நம்பிக்கைப்பா. மாயமான இந்த உலகம், பொல்லாங்களால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல எங்களுக்கு வேற பெரிய விருப்பம் எதுவும் இல்லப்பா. உங்களோட நடக்கணும், உமக்கு பிரியமா நடக்கணும், உங்களுக்கு பிரியப்படுறது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்ற ஆசை தான்ப்பா எங்களுக்கு நிறைய இருக்கு. நன்றி ஆண்டவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எங்கும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எங்கும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. சொல்லு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. மாலைகள் பயந்தகன்றிடினும், இலை மாறி புவியகன்றிடினும், மாலைகள் பயந்தகன்றிடினும், இலை மாறி புவியகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை. கரங்கள் எல்லாரும் மேல. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் முழங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் முழங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் காப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் காப்பகல் உறங்காதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. வாலப்பாக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வாலப்பாக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே.
பலப்படுத்தாதே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல்லேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் போகையும் வாரத்தை பாத்திரமாக காப்பாரே அல்ல முதலா. போக்கையும் வாரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஆசை வரும் பர்வதம் கண்களையே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் கண்களையே. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை ரொம்ப அழகா பாடியிருக்கிறாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, அப்படின்னா உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. டெய்லி காலையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டவருடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குவோம். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாட்கள் தாண்டினதற்கு பிறகு நிறைய நேரத்தில் நம்ம அப்படி யோசிக்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு ரெகுலராக அது பாட்டுக்கு நடக்குது, நம்ம ஏன் அதை போய் கேட்டுட்டு அப்படின்னு. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அதான் சொல்கிறான், ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்னைக்கு தாரும், நான் மிஞ்சி உங்களை மறுதளிக்காதபடி எனக்கு டெய்லி கொடுங்கப்பா. சில நேரத்தில் ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாரும் ரொம்ப ஜெபம் பண்ணுறோம், என்னை அப்படி வைங்கப்பா இப்படி வைங்கப்பான்னு. ஆனால் உண்மையிலே ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய பெருகும்போது ஆண்டவரை நெருங்கிறது நமக்கு குறையுது. ஆனால் அன்னைக்கு உள்ளதை கர்த்தர் அன்னைக்கு தராரா, நீங்கள் சந்தோஷப்படுங்க. இன்னும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை வச்சிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவோம். உங்களுடைய கண்களை வேற மனுஷங்களுக்கு முன்னாடி பார்க்காம ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஏனென்றால் ஜெபத்திற்கு பெரிய வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்தில் யார் ஜெபத்தினால எல்லாம் முடியும், ஜெபம் பெரிய வெற்றி, ஜெபிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெற்றியா இருக்கிறாங்க. நான் அருமையான ஒஸ்டூரில் இயேசு நம்மோடு அப்படின்னு ஒரு திருச்சபை இருக்குது. பாஸ்டர் எல் ஜோசப் அவங்க அந்த சர்ச்சை நடத்துனாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த அவங்களுடைய சாட்சியை ஒவ்வொன்றும் கேட்க நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனேயே வாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஏரியா வச்சுருக்காங்க. அந்த வாக்கிங் பண்ணுற ஏரியாவில் எல்லாத்துலேயுமே ஒரு கம்பு நட்டு அதில் ஒரு சின்ன வாக்கியம், பரிசுத்தவான்கள் சொன்ன வாக்கியத்தை எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனாலே ஒரு ப்ரேயர், ஒரு ஜெபத்தினுடைய ஒரு பிரசன்னம் நம்மளை தொடுறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். எல்லா லீடர்ஸோடையும் அவர் நிற்கிற தேவ மனுஷன். என்ன சீக்ரெட் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, ப்ரேயர் தாங்க, ஜெபம் தாங்க. ஜெபத்திற்காக அவர் எடுக்கிற முயற்சி, ஜெபத்திற்காக அவர் பண்ணியிருக்கிற புத்தகங்கள், ஜெபத்திற்காக அவர் வச்சிருக்கிற திட்டங்கள், ஐயோ நான்லாம் வியந்துட்டேன். அப்போ அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்றைக்கு ஊழியத்திலையும் இன்னும் மற்ற அளவில் இந்த உலகத்தில் வளர்ந்துருக்கிற பல பேர் யாரெல்லாம் ப்ரேயருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ அவங்க தாங்க பெரிய அளவில் வளர்ந்துருக்குறாங்க. சிலர் பணம் செலவு பண்ணுறது கூட பார்க்க மாட்டாங்க. பணம் செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, நான் உனக்கு சம்பளமாவது கொடுத்துட்றேன், நீ ஜெபம் மட்டும் பண்ணு
அப்படி ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு 10 பேரை ஜெபிக்கிறதுக்காக மட்டும் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு வேலை இல்லை. காலையில் அவங்க வந்து ரெடியாகி அவர் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அவர் ஜெப குறிப்பை கொடுப்பார், ஜெபம் பண்ணணும். மத்தியான சாப்பாடு மாதமானா 10,000 ரூபாய் எல்லாருக்கும் சம்பளம். ஜெபிக்கிறதுக்காக ஆள் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் கேட்கும்போது சொல்றாரு, ஜெபத்தினுடைய வெற்றி என்னன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையில் இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே வந்து ஜெபத்தினுடைய வெற்றி உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபித்து வெற்றி பெற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, ஆனா பெரிய அளவில் உயர்ந்திருப்பாங்க. அவங்க பின்னணி முழுக்க முழுக்க ஜெபமா இருக்கும். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய உயர்வை அவர்கள் இதுவரையிலும் கண்டிருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. அதுவும் சிலருடைய ஜெபம் வெறும் நேரம் ஓட்டுற ஜெபமா இருக்கக்கூடாது. சில உண்மையா முழு மனதோட ஜெபிக்கணும். சிலர் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, குணம் சுத்தமா மாறி இருக்காது. அவங்களுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்கும். அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு பிரசன்னமே இருக்காது. அப்படி நிறைய பேர் ஜெபிக்கிறேன்னு சுத்திட்டுறாங்க. அவங்கள சொல்லலை. உண்மையாய் ஜெபத்தினுடைய நீங்கள் வந்து மோகன் சிலாசர ஐயாவை பாருங்க. அது வந்து 4 மாவடியில் அவர் இவர் இப்போ அந்த ஜெபகோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யும்போது அது ரொம்ப அவுட்டரான இடம். அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய காடு. ஆனால் இன்னைக்கு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயே பஸ் ஸ்டாப், நிறைய பஸ்ஸினுடைய போர்டை வந்து இயேசு விடுவிக்கிறான்னு போட்டு தான் ஓடுது. என்ன அப்படின்னா அவர் ஒன்று சொல்லுவார், ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்கே வர சொல்லி அங்கே சாப்பாடு கொடுத்து ஜெபிக்க மட்டும் சொல்றாரு. அவங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே ஜெபம்தான். இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்காட்டாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவாரான்னு கேட்டா கண்டிப்பா நடத்துவார். என் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ண ஜெபம் தான் இன்னைக்கும் உங்களை நடத்திட்டு இருக்குது. ஆனா இதுவரையிலும் நடத்தினது என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ண ஜெபம். இனி உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரணும்னா நீங்க இப்ப ஜெபம் பண்ணா தான் அந்த வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இப்போ வந்து பேங்க்ல வந்து ஒரு 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன். மாசம் 800 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அந்த 1,00,000 ரூபாவுக்கு 800 ரூபா வாங்கி நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க மாசம். அந்த 1,00,000 ரூபாவை 2,00,000 ரூபாவை போட்டா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? 800 1,600 ரூபா கிடைக்கும். ஸோ மாசம் இப்போ நீங்க எவ்வளவு செலவு பண்ணலாம்? 1,600 ரூபா செலவு பண்ணலாம். ஆனா எனக்கு 1,00,000 ரூபா போட்டிருக்கிறோம், அதுவே எனக்கு ஓடட்டும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ஓடிடும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, அன்னைக்கு நான் எப்படி பண்ண தெரியுமா. அந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே, ஆனால் அதை விட அதிகமா ஜெபிக்கும் போது இன்னும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அதனால ஜெபத்தை பெருக்கிறதற்கு வழி பாருங்க. ஜெபத்தை ஒருபோதும் குறைக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த பேங்க் பேலன்ஸ் மாதிரியே தான் அதுவும். நீங்க டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா வந்து சேரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி என்னை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் தந்தென்னை அவர் நடத்திடுவார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திடுவார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திடு. கரங்களை மேல தட்டி எக்காலத்தும் நம்பிடுவே, திக்கற்ற
கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் காத்திருந்து பலன் பெற்றிடுவோம். கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம். கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். சொல்லுவோம் சேர்ந்து. எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் ஈசுனம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி. ஈசுனம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்தி. இப்ப கைய மேல தட்டி காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹalleluya. ரொம்ப பிடிச்ச வரி. பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பக்கபலமாக இயேசு நமக்கு இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப வெற்றியா போகும். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கபலம் பக்கபலம். இந்த உலகத்துல யாரும் நம்முடைய தரிசனத்தில் ஓடவே முடியாது. நம்முடைய ஆசையில யாருமே ஓடவே முடியாது. கண்டிப்பா ஒரு கணவன் ஆனாலும் மனைவி ஆனாலும் 100% உங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போனாலும் நான் சொல்றேன், நம்முடைய தரிசனத்தில் அவங்க ஓட முடியாது. நம்முடைய ஆசையில ஓட முடியாது. அது உங்க ஆசை, அது உங்க விருப்பம். வீடு கட்டணும் அப்படின்றது உங்க ஆசை, சம்பாதிக்கணும் அப்படின்றது உங்க ஆசை. ஏன் ஆசை கிடையாது. நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா வெளியே போகணும், அதான் என் ஆசை. நான் நல்லா படிக்கணும், அதான் என் ஆசை. நன்றாய் கவனிங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு தரிசனம், ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஒரு கணவனுக்கு ஒரு மாதிரி ஆசை, மனைவிக்கு ஒரு மாதிரி. அப்போ சிலர் சொல்லுவாங்க, இப்போ என் ஒய்ஃப் மட்டும் என்னை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டா அப்படின்னா நான் ரொம்ப அழகாக கொண்டு போயிடுவோம் பாஸ்டர், நல்லா சம்பாதிப்பேன், ஆனால் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லை. சில சகோதரிகள் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், அவர் மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டார் அப்படின்னா என் குடும்பத்தை ரொம்ப அழகாக நடத்துவோம் பாஸ்டர். அவருக்கு அந்த வாழணும், நம்ம ஜெயிக்கணும், மற்றவங்கள மாதிரி செய்ய எந்த விருப்பமுமே இல்லை.
அதனாலேயே நிறைய பேர் இன்னைக்கு சோர்ந்து போறாங்க. நான் மட்டும் ஏன் செய்யணும், நான் மட்டும் ஏன் ஓடணும், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், அவருக்கும் ஆசை இல்லைல்ல, வேண்டாம். இல்லை இல்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்காக ஒரு நாளும் உங்க தரிசனத்தை நீங்க இழந்துடாதீங்க, உங்களை இலக்க நீங்க இழந்துடாதீங்க. அவங்களுக்கு ஒன்னொன்னு விதிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் வைத்திருப்பாரையானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்துல நீங்க எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடுங்க. உங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்லாட்டாலும் நான் நம்புறேன் உங்களுக்கு பக்கபலமா ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா? பக்கபலம்னா வேற எதுவுமே இல்லை, உங்களை உற்சாகப்படுத்துறது, அப்படி பூஸ்ட் பண்றது, உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்றது. என்னுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான நேரங்கள் இதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் ஸ்பெஷலாக உணர்ந்திருக்கிறேன். எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாமலே ஒரு வார்த்தை, ஒரு வசனம் என்னை தேற்றும். அதுக்கு பேர் தான் என்னன்னா பக்கபலம். நான் உன் கூட இருக்கிறேன்டா, உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன்டா, உன் கையாக இருக்கிறேன்டா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், செய்யலாம் அப்படின்னு. இன்னைக்கு இந்த பாட்டை பாடும்போதே நம்ம ஆசைப்படுங்க, ஆண்டவரே இந்த 2021வது வருஷம் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, எனக்கு நீங்க என்னவா இருங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கபலமா இருந்தா நம்முடைய ஓட்டம் நமக்கு என்னவா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சிஸ்டர்ஸ் பாருங்களேன், நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறவங்க இருக்கீங்க. நீங்க சமையல் பண்றீங்கன்னு வைங்களேன், உங்க கைக்கு யாராவது ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு, அந்த பக்கெட் எடுன்னு சொல்லும் போது ஒருத்தர் இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சமையல் உங்களுக்கு என்னவா இருக்காது, கஷ்டமா இருக்காது. அவங்க பேர் தான் என்னது, பக்கபலமா இருக்கிற ஆள். பக்கபலமா இருக்கு. அதான் நான் துவைக்கிறேன், நீங்க காய போடுங்க, இல்லை நீ காய போடுங்க, நான் துவைக்கிறேன். அப்போ ரெண்டையும் ஒரே ஆள் செய்யறதை விட ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரத்துல கேளுங்க, நீங்க எனக்கு பக்கபலமா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் சுலபமா நான் ஓடுவேன் ஆண்டவரே, ரொம்ப சுலபமா ஓடுவேன். ஏன்னா ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்திட்டே இருப்பார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எழும்பின் இந்த பாடலை திரும்ப ஒரு விசை பாடி, பக்கபலன் பாதுகாப்பு நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே. கரங்களை மேல தட்டும், கரங்களை எல்லாரும் மேல தட்டுங்க பார்க்கலாம். சத்தம் வரலையே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி நல்லா வர்ற மாதிரி தட்டி. நிறைய பேருடைய கையை மேல பார்க்க முடியுது. காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். பாடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். கரங்களை மேல தட்டி எக்காலத்தோ நம்பிடுவோம். மக்களின் மறைவிடம் சொல்லுங்க அப்பா, பாதுகாப்பு இதுவரையிலும் நீங்க எனக்கு பக்க பலமா இருந்ததுனாலதான் நான் தாண்டி வந்தேன். திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி எக்காலத்தோடு நம்பிடுவோம். இக்கற்றல் மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பு இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பக்கபலம் பாதுகாப்பு நீர் ஒருவரே. இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில்
இயேசுவே. அடைக்கலம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெயகோடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெயகோடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். கரங்களை உயர்த்தி இப்ப சொல்லுவோம். எக்காலத்தும் நான் நம்பிடுவேன். நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவின் அடைக்கலம். திரும்ப திரும்ப சொல்லுவோம். பக்கபலம் இயேசுவே பாதுகாப்பு நன்றி ஆண்டவரே. இக்கட்டில் இயேசுவின் அடைக்கலம். ஜெபிக்கிறீங்களா அப்பா பார்த்து? எனக்கு பக்கபலமாய் இக்கட்டில் இயேசுவின் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு. சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லிட்டே இருங்க அந்த வார்த்தை. முழு இருதயத்தோடு எனக்கு பக்கபலமா இருக்கிறவர். பக்கபலம் பாதுகாப்பு இயேசுவின் அடைக்கலம். நன்றி ஆண்டவரே. எஸ், நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. பக்கபலன் பாதுகாப்பு ஓ இயேசுவின் முழு அடைக்கலம். இருதயத்தோடு பக்கபலன் பக்கபலம் நீரே எனக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு இயேசுவே இயேசுவின் அடைக்கலம். ஆசையெல்லாம் நீதானையா. தேவையெல்லாம் நீதானையா. சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீதானையா. தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீதானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீதானே. அப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுவோம். உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம்
உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர இருப்போம். கரங்கள் அப்படியே மேல உயர்த்தி ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான் சொல்லிக்கொண்டே ஆசையெல்லாம் ஓ நீதானையா, தேவையெல்லாம் நீதான் ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா நீதானே ஓ ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா அப்பா பார்த்து இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை அல்லாமல் உண்மை அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க சிஸ்டர் பிரதர், உணர்ந்து சொல்லுங்க. இந்த ஆண்டு உங்களை தவிர வேற எனக்கு யாரும் இல்ல. உண்மை உண்மை எனக்கு யாருண்டு? உம்மை தவிர இருப்போம் எதுவும். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையை ஆரம்பித்தது முதற்கொண்டு என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசிட்டே இருக்கிறாரு. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற கர்த்தர். எஸ், ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய விளக்கு அணைகிறது போல ஒரு சூழ்நிலை வரலாம். காற்று பலமா அடிக்குது பாஸ்டர், போராட்டம் பலமா அடிக்குது, என்னுடைய விளக்கு கொஞ்சம் தான் எரிஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் தான் எரிஞ்சிட்டு இருக்குது, நான் என்ன செய்வேன்? இனி ஒரு காற்று அடிச்சா என் விளக்கு அணைஞ்சிரும் பாஸ்டர். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோட வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மூடுவேன். அந்த காற்று உன்னை சேதப்படுத்த முடியாது. அந்த காற்று அடிக்குமானால் அது அவருடைய கையில தான் அடிக்கும். நீ அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறதுனால் அந்த மங்கி எரிகிற திரி அணைய போவது இல்லை. நம்புறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான் சொல்லு. ஆசையெல்லாம் ஓ நீதானையா, தேவையெல்லாம் நீதான் ரட்சகரே சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், முழு இருதயத்தோட அப்படி ஆராதனை. அப்பா உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு? நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுடைய விளக்கு அணைஞ்சு போறதற்கு
அவர்கள் காற்றை பலமாய் ஊதலாம். காற்றை பலமா ஊதலாம். நிறைய பேர் சொல்லலாம், இவங்க சீக்கிரமா அணைஞ்சு போயிடுவாங்க. நீங்க எரிஞ்சிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். நான் எரிஞ்சிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல பாஸ்டர். நான் ஜெயிச்சிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல பாஸ்டர். இல்ல வேணும்னா பாங்க, எங்க விளக்க அணையுமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, இல்ல மக, உன்னை எரிந்து பிரகாசிக்கிற சுடராய் மாற்றுவதற்காகத்தான் உன்னை நான் வேறு விரிச்சேன். உன்னை அதற்காக தான் அழைச்சேன். உன் திரியை அணைக்க ஒருவரால முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானுடைய அந்த எண்ணெய் உனக்குள்ளே பலப்படுது. ஹalleluya. இப்ப எத்தனை பேர் அப்பா பார்த்து சொல்ல முடியும்? கைகளை மேல உயர்த்தி, அப்பா பார்த்து கைய மேல உயர்த்தி, உம்மையெல்லாம் எனக்கு சத்தமா அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்பா பார்த்து இந்த வார்த்தை சொல்ல சொல்ல மகிமை. உம்மை தவிர எஸ், உங்க வாயிலிருந்து வரட்டும் பிரதர் சிஸ்டர். உம்மையல் வேறு யாருமே யாருமே உம்மை தவிர உம்மையெல்லாம் உம்மையெல்லாம் யாருமே இல்ல. உம்மை தவிர நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் வேண்டுமே, நீர் போதுமே, நீர் வேண்டுமே. தகப்பனே, நல்ல சந்தோஷமான இந்த நாளுக்காக நன்றி அப்பா. 1000 நாளை பார்க்கல உம்முடைய பிரகாரத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருக்கிறத விட உங்க பாதத்தில் இருக்கிறது எவ்வளவு நல்லதுப்பா. எங்க விளக்க எரிய செய்கிறவர் நீர்தான். அணைஞ்சிருமோ அப்படின்னு எங்களுடைய விளக்கு இருக்கும்போது என் கரத்தின் நிழலினால் நான் மூடுவேன்றதுக்கு அர்த்தம் இப்பதான்ப்பா எங்களுக்கு தெரியுது. என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன், உன்னை மூடுவேன். உங்க பிள்ளைகளை தொடர்ந்து நீ நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.